ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. அண்ணா பல்கலை முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி முதல்வர் விஜய்க்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் தமிழகத்தில் கல்வியில் கொண்டுவர வேண்டிய மாற்றங்கள் குறித்து பாலகுருசாமி விளக்கியுள்ளார். விரிவான அறிக்கை தயார் செய்து அதையும் கடிதத்துடன் இணைத்து அவர் முதல்வருக்கு அனுப்பியுள்ளார். கடிதத்தில் அவர் கூறியுள்ளதாவது: தமிழகத்தில் கல்வி, திறன் மேம்பாடு, சமூக நீதி, மனிதவள மேம்பாடு ஆகியவற்றை வலுப்படுத்த தவேக அரசாங்கம் மேற்கொண்ட முன்னெடுப்புகளை பாராட்டுகிறேன். கல்வி என்பது தமிழகத்தின் மிகப்பெரிய பலமாகவும் மாநிலத்தின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றிய காரணியாகவும் திகழ்கிறது. அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசுகளின் முயற்சிகளால் லட்சக்கணக்கான பின்தங்கிய மாணவர்கள் கல்வி வாய்ப்புகளை பெற்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொண்டனர். இருப்பினும் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், புத்தாக்கம், உலகமயமாக்கல், அறிவுசார் பொருளாதாரங்களின் எழுச்சி ஆகியவற்றால் உலகம் முன்னெப்போதும் இல்லாத மாற்றங்களுக்கு உள்ளாகி வருகிறது. இத்தகைய விரைவாக மாறிவரும் சூழலில் கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் கல்வியின் தரம், அதன் பொருத்தம், ஆராய்ச்சி சிறப்பு, புத்தாக்க திறன், வேலைவாய்ப்பு தகுதி, உலகளாவிய போட்டித்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வதே நம்முன்னுள்ள சவாலாக உள்ளது. இந்த சூழலில்தான் தமிழகத்தில் கல்வியை உருமாற்றுவதற்கான செயல் திட்டம், பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் உயர்கல்வி, ஆராய்ச்சி, புத்தாக்கம் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்குதல் என்ற தலைப்பிலான அறிக்கையை நான் தயாரித்துள்ளேன். கல்வி அறிவு பெற்ற மக்கள் தொகை, வலுவான தொழில் கட்டமைப்பு, துடிப்பான கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் செழுமையான அறிவுசார் மரபு என இந்தியாவிலேயே முதன்மையான அறிவுசார் மாநிலமாகவும் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க துறைகளில் உலகளவில் மதிக்கப்படும் மையமாகவும் திகழ்வதற்கு தேவையான அனைத்து வலிமைகளையும் தமிழகம் கொண்டுள்ளது என்ற உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே அறிவை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் படைப்பாற்றல், விமர்சன ரீதியான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை, அறநெறி விழுமியங்கள், தலைமைத்துவம், புத்தாக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றையும் வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி முறையை உருவாக்குவதே இதன் மிக முக்கிய நோக்கம். தரமான கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் தொடர்ச்சியான முதலீட்டை மேற்கொள்வதே தமிழக இளைஞர்களின் லட்சியங்களை நனவாக்குவதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய வளம் மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மையை நோக்கிய மாநிலத்தின் பயணத்தை விரைவுபடுத்துவதற்கும் மிக சிறந்த உத்தி என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகள் தமிழக கல்வி சூழலை வலுப்படுத்த தவேக அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஓரளவேனும் பங்களிக்கும் என்று நான் நம்புகிறேன் என பாலகுருசாமி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.